வணக்கம் மக்களே. ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் தொடங்கிட்டாலே போதும் எல்லா வீடுகளுமே பார்த்தோம் அப்படின்னா அழகழகான கோலங்கள்னால ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். மார்கழி மாதத்தினுடைய சிறப்பான அம்சமே இந்த கோலங்கள் தான். வீட்டு வாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களின் காலகட்டத்தில் இருந்தே கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. வருடம் முழுவதுமே வாசலில் கோலம் போட்டாலும் கூட மார்கழி மாதத்தில் மட்டுமே எல்லோருடைய வீட்டு வாசல்கள்லையும் அழகான வண்ண கோலங்களை நம்மளால் பார்க்க முடியும். விடியற்கால குளிரை கூட பொருள்படுத்தாமல் இந்த மாதம் முழுவதுமே எல்லா பெண்களுமே போட்டி போட்டுக்கிட்டு அவங்களுடைய வீட்டு வாசலில் அழகான கோலங்களை போட்டு அசத்துவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே தேவர்கள் எல்லாரும் தங்களுக்கான மேலான பரம்பொருளாக பெருமாளை வழிபடுறாங்க. தேவர்கள் எல்லாரும் தன்னை பூஜித்து வழிபடக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால பகவான் கிருஷ்ணர் அவர்கள் இருக்கக்கூடிய மாதங்கள்லேயே மார்கழியை தான் தனக்கு உகந்த மாதமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் கோலம் போடுறதுனால பலவிதமான நன்மைகள் நம்மளை சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்கழி மாதத்தில் வெறும் கோலத்தை மட்டும் போடாமல் அந்த கோலங்கள் மேலே பரங்கி பூவையும் வச்சு அழகுபடுத்துவாங்க. இது பாரம்பரியமாகவே கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணமானது இருக்குது. அது என்ன அப்படின்னா, இவங்களுடைய வீட்டில் திருமண வயதுடைய பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக தான் கோலம் போட்டு அந்த கோலத்தின் மேலே பரங்கி பூவையை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய திருமண இணையதளமோ அல்லது தரகர்களோ கிடையாது. அதனால் அந்தந்த வீட்டு வாசல்களில் இருக்கக்கூடிய பரங்கி பூவை வச்சு தான் அந்த வீட்டில் திருமணமாகாத பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியப்படுத்துவாங்க. மார்கழி மாதத்தில் மட்டுமே இந்த பரங்கி பூக்களை வைக்கிறாங்களே, மற்ற 11 மாதங்களில் இந்த பழக்கம் இல்லையே அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மார்கழியில் பரங்கி மலரை வைக்கும்போது தை மாதத்தில் திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மேலும் மார்கழி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பூசணி பூவானது அதிகமாக பூக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பூவை நம்மளுடைய முன்னோர்கள் பர்டிகுலராக பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்ததாக இந்த கோலத்தினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, கோலம் போடுறதுனால பெண்களினுடைய மனதுக்கு உற்சாகமானது ஏற்படுது, நினைவாற்றல் அதிகரிக்குது. மன ஒருமைப்பாடு இருந்ததுனால தான் புள்ளிகளை சரியாக இணைத்து நம்மளால் கோலமும் போட முடியுது. கோலங்கள் போடாத வீடுகளில் கூட மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக கோலம் போட்டு நடுவில் பசுச்சாணத்தினால பிள்ளையார் பிடிச்சு வச்சு அது மேலே ஒரு பரங்கி பூவை வைப்பாங்க. பரங்கி பூ கிடைக்காத பட்சத்தில் வீட்டில் பூக்கக்கூடிய செம்பருத்தி, செவ்வந்தி ஆகிய பூக்களை கூட வச்சுக்குவாங்க. இந்த பாரம்பரியத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மார்கழி மாதத்தில் எந்த வீட்டில் கோலம் போட்டு சாண பிள்ளையார் பிடித்து அது மேலே பரங்கி பூவை வச்சுருக்காங்களோ அந்த வீட்டில் கன்னிப்பெண் இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்குது. இதை பார்க்கக்கூடிய மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் கல்யாணமாகாத ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய திருமணத்திற்காக அந்த பெண் பார்க்கக்கூடியவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை அணுகுறாங்க. அந்த காலகட்டத்தில் கிராமங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கன்னிப்பெண்களை நம்ம பொது இடத்துல பார்க்கவே முடியாது. இதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பழக்கமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மார்கழி மாதத்தில் காலை வேளைகளில் வீட்டு வாசலில் போடக்கூடிய கோலமானது கன்னி பெண்களினுடைய கையால் தான் போடப்படணும் அப்படிங்கிறது ஐதீகம். மார்கழி மாத காலை வேளைகளில் வெளிவரக்கூடிய ஓசோன் வாயுவை சுவாசிக்கக்கூடிய கன்னி பெண்களினுடைய ஆரோக்கியமானது அதிகரிக்குது. ஓசோன் வாயு உடல் மேலே படும்போது அவங்களுடைய முகமானது பொலிவுடனும் பிரகாசமாகவும் மாறும் அப்படிங்கிறது காலம் காலமாகவே நம்பப்பட்டு வர்ற ஒரு விஷயம். கன்னி பெண்களினுடைய அழகு மார்கழி மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய தை மாதத்தில் அதிகமாகிறதுனால அந்த பெண்ணை பார்க்க வரக்கூடிய மாப்பிள்ளை வீட்டார் அந்த பெண்ணினுடைய அழகான தோற்றத்தை பார்த்து உடனடியாக திருமணத்தை நிச்சயிச்சிருவாங்களாம். இதன் காரணமாக தான் வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமாகாத பெண்களுக்கு கூட மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு பரங்கிப்பூ வைக்கிறதுனால திருமணம் நடந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கமானது காலம் காலமாகவே கடைபிடிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருடமும் பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் ஏதோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போடுறாங்க, அது மேலே பூ வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மார்கழி மாத கோலத்துக்கு பின்னாலையும் அது மேலே வைக்கக்கூடிய அந்த பரங்கி பூவுக்கு பின்னாலையும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுடைய வீடுகளில் யார் இந்த மாதிரி கோலம் போடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.